அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் வியாதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து தாவேக்காவை பற்றி விமர்சித்து இருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் இப்போ சமீபத்தில் வெறி முத்தி போய் ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப கீழ்த்தரமானும் தன்னுடைய விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தாவேக்காவை விமர்சிக்கிற அளவு மற்ற கட்சிகளை குறை சொல்ற அளவு இப்படி நாம் தமிழரில் சேர்ந்த இந்த சாட்டை துரைமுருகன் என்ன பெரிய அரசியலை பிடிக்கிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழினத்துடைய மிகப்பெரிய சாபம் துரோகம் அப்படின்ற ஒரு டயலாக் இருக்குது. அதே மாதிரிதான் தமிழ் தேசியம் தமிழ் இனத்தை காக்க போறோம்ட்டு தமிழருக்கு இவங்க செய்யக்கூடிய துரோகத்தை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இவங்களுடைய இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் சொல்லக்கூடிய அடிப்படை கோட்பாடே தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேணும்ன்றதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய கோட்பாடு. தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேணும்ட்டு இவங்க செய்யக்கூடிய அரசியல் எப்படி இருக்குன்னா, ஒரு தமிழனை திராவிட கட்சி தலைவர்களை விட அதிகமா விமர்சிக்கிறது, ஆனா தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேணும்னு சொல்றது. இங்கதான் அவங்க தமிழனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேணும்ட்டு ஒரு தமிழனை திராவிட கட்சி தலைவர்களை விட, திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விட, உதயநிதி அவர்களை விட விஜய் அவர்களை விமர்சிப்பது விஜய் மீது இருக்கக்கூடிய பொறாமையா இல்லை பணமா அப்படின்ற கேள்வி வருது. இந்த சாட்டை துரைமுருகன் பெட்டி பெட்டியா பணம் வாங்கிட்டு தான் விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்றாங்க. அவர் காசு வாங்குறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனா அவர் காசுக்காக தான் இது பண்றாங்கன்றதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. இப்போ வியூஸ் அதிகமா வந்தா காசு வருங்க. இப்போ முன்னாடி சாட்டை துரைமுருகனுக்கு ஆவரேஜா ஒரு 80,000 வியூஸ், அதிகபட்சம் ஒரு 1.5 லட்சம் வியூஸ் போகும். இப்போ சாட்டை துரைமுருகனுக்கு 3.5 லட்சம் வியூஸ் அசால்ட்டா போகுது. 4 லட்சம் வியூஸ், ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டாலும் 3.5 லட்சம் வியூஸ் போகுதுன்னா காரணம் நாம் தமிழர் கட்சியை, தமிழ் தேசிய கட்சியை அவ்வளவு பேர் கொள்கையை ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டா இல்ல. விஜயை பிடிக்காத நபர்கள், திமுகவை சேர்ந்த நபர்கள், விஜயை பிடிக்காத அதிமுகவை சேர்ந்த நபர்கள், விஜயை பிடிக்காத பாஜகவை சேர்ந்த நபர்கள் சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ பார்க்குறாங்க. விஜய் அவர்களை கேவலமாக பேசக்கூடிய, விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய, விஜய் அவர்களை அழிக்கணும்னு நினைச்சு அவங்க பேசக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் யார் பார்க்குறா? இந்த மற்ற கட்சிகளை சார்ந்த நபர்கள் பார்க்குறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்னா ஒரு வீடியோ 4 லட்சம் போகுதுன்னா 8 லட்சம் வியூஸ் போகுது. அப்போ 8 லட்சம் வீடியோ ஒரு நாளைக்கு 8 லட்சம் வியூஸ் போகுதுன்னா ஒரு நாளைக்கே 50,000 60,000 வரும். அப்போ மாசம்னு எடுத்துக்கிட்டா 10 - 15 லட்சம் அவருக்கு தொடர்ந்து இவ்வளோ வியூஸ் பண்ணால் அவருக்கு வரும். தொடர்ந்து விஜயை விமர்சிப்பதற்கான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை விட்டுட்டு, ஆணவ கொலையை விட்டுட்டு முதன்மையாக விஜய் விமர்சிப்பதற்கு சாட்டை துரைமுருகன் முதன்மை கொடுக்கறதுக்கான காரணம் யூடியூப் வியூஸு, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். எடுத்துக்காட்டுக்கு சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 8 லட்சம் 9 லட்சம் வியூஸ் போகும். 1 மில்லியன் கூட அவருக்கு போகும். பாலிடிக்ஸ்லேயே அதிக வியூஸ் போகக்கூடிய நபர்னா சவுக்கு சங்கர். காரணம் என்ன தெரியுமா? விஜயை பிடிக்காதவங்க வீடியோ, சவுக்கு சங்கர் வீடியோ பார்ப்பாங்கன்னு கேட்டால் இல்லை, திமுகவை பிடிக்காத நபர்கள் பார்ப்பாங்க. இப்போ விஜயை பிடிக்காத நபர்கள் 4 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா, திமுகவை பிடிக்காத நபர்கள், தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதாவது அரசு அதிகாரியாகவும் இருப்பாங்க, திமுகவுடைய ஆட்சி பிடிக்காதுல, இவங்க எல்லாருமே சவுக்கு சங்கர் வீடியோ பார்ப்பாங்க. ஆன்டி டிஎம்கே வியூவர்ஸ் அவங்க. இங்கே ஆன்டி தாவேக்கா வியூஸ் இங்கே சாட்டைக்கு வருது. உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த வியூஸுக்காகத்தான் தமிழன்னு கூட பார்க்காம, இவங்க கொள்கையை பார்க்காம, கோட்பாடை பார்க்காம தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சிப்பது. இவர் திமுகவை காசு வாங்கிட்டு வேலை செய்யறாருன்னு நான் சொல்லல. இவர் செய்யக்கூடிய வேலை ஏதோ ஒரு விதத்துல திமுகவுக்கு நன்மையா போய் முடியுது, திமுகவுக்கு உதவியா இருக்குது. தப்பு என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கொள்கை தலைவன் சொல்லக்கூடிய பிரபாகரன் அவர்களை, தன்னுடைய கொள்கை தலைவன் பிரபாகரன் அப்படின்னு சொல்றவரு ஈழத்தில் வீழ்வதற்கு மறைமுகமா காரணமா இருந்தவங்களுக்கு இன்னைக்கு மறைமுகமா உதவியா இருக்கிறது திரு சாட்டை துரைமுருகன். இதுதான் தன்னுடைய கொள்கை தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் செய்யக்கூடிய சேவையா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஆனா இவங்க கேட்க தாவேக்காவுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, இவங்களுடைய கொள்கை என்னன்ட்டு. முதல்ல உன்னோட கொள்கை என்னடா? உன்னுடைய அடிப்படை கொள்கையே தமிழை கற்பது, தமிழில் கற்பது. உன்னுடைய முதன்மை கொள்கையே தமிழ் தேசியம்ன்ற கொள்கையை எல்லாருமே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த தமிழ் தேசியத்துல நீ சொல்லக்கூடிய கொள்கை, உன்னுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய கொள்கை தமிழை கற்போம், தமிழில் கற்போம், முதன்மை கொள்கையை அதுதான் நீ சொல்ற. ஆனா உன்னுடைய தலைவருடைய பிள்ளை எங்க படிக்குது? ஒரு அமெரிக்கன் ஸ்கூல், ஆங்கில வழி கல்வி. அங்க தமிழ் பேசினாலே ஃபைனு. கேட்டா உங்க தலைவர் தமிழ் வழி கல்வி எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. எல்லா அரசு பள்ளியிலையும் தமிழ் வழி கல்வி இருக்குது. உன்னுடைய அடிப்படை கொள்கையை உன் தலைவன் பின்பற்றல, நீ அடுத்தவன் கொள்கையை பார்த்து கேட்கிறியா? அதே மாதிரிதான் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேணும்ட்டு நீ திராவிட கட்சி தலைவர்களை விட ஒரு தமிழனே எப்போதுமே எதிர்த்து நின்றுருக்கிற. பெண்களுக்கு சம பங்கு அளிப்பதா நமது கடமை அல்ல, அது அவர்களின் பிறப்பு உரிமை அப்படின்னு பேசுற. பெண்களுக்கான சம பங்கு அளிக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற. ஆனா உன்னுடைய தலைவருடைய ஆடியோ எடுத்துக்கிட்டோம்னா,
முழுக்க பெண்களை ஆபாசமா பேசுறது, கொச்சையா பேசுறது, மேடையிலேயே நீயே எத்தனை பெண்களை அந்த அஜித்குமார் வழக்குல அந்த நபரை பத்தி எவ்வளவு கொச்சையான கெட்ட வார்த்தையில பேசுறீங்க. இதுதான் பெண்களுக்கு சம பங்கு அளிப்பதா? பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதா? விஜயலட்சுமி அக்கா அவர்களை எவ்வளவு கொச்சையான வார்த்தையில திரு சீமான் அவர்கள் பேசினாரு. இந்த தமிழ் தேசிய கொள்கையை வச்சிருக்க திரு சீமான் அவர்களோ சாட்டை அவர்களோ இதை பின்பற்றாங்கன்னு கேட்டா முழுக்க இல்லை. ஆனா இவங்க அடுத்தவங்க கொள்கையை கேட்பாங்க. இவர்கள் ரசிகர்களை பயன்படுத்தவில்லை. திரு அஜித்குமார் அவர்களும் ரஜினி அவர்களும் தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தவில்லை அப்படின்ட்டு யார் சொல்றா? திரு சீமான் அவர்களோ திரு சாட்டை துரைமுருகன் அவர்களோ சொல்றாங்க. ஆனா இவங்க தமிழனா பிறந்த தமிழ் உணர்வு மிக்க தமிழனை நான் தமிழன் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நம்ம தமிழர் இனத்தை வாழ வைப்போம், தமிழ் இனம் அழியாமல் இருக்க காப்போம் அப்படின்ட்டு தமிழ் உணர்வை தூண்டி அதை நீ பயன்படுத்திக்கிற. இப்போ ஹிந்துத்துவா அப்படின்னா அவன் ஹிந்துவா இருக்கிறதுனால நீ இந்த கட்சிக்கு வா, ஹிந்துக்களை நாங்க தான் காப்பாற்ற போறோம்ட்டு ஒரு ஹிந்துத்துவ அரசியலை பாஜக பண்ணுதுன்னா, தமிழனா இருந்தா நீ என்ன ஆதரி அப்படின்றத நீ நல்ல செயல்பாடு மூலியமா, நீ நல்ல நன்மைகளை செஞ்சுட்டு நல்ல செயல்பாடு மூலியமா நீ என்னை ஆதரி அப்படின்னு சொல்றது வேற. நீ தமிழன், நீ அழிஞ்சிடுவ, நீ என்னை ஆதரிச்சு நான் தான் தமிழ் இனத்தை வாழ வைக்க போறேன் அப்படின்றத ஒரு ரசிகரை ஒருத்தவங்க பயன்படுத்துற மாதிரி தானே நீ தமிழனை பயன்படுத்துற. நீ எப்படி அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம்? உன் முதுகுலயே 1008 அழுக்க வச்சுக்கிட்டு நீ எப்படி அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம்? 2500 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பது தவறாம். இலவசமா எதுவுமே கொடுக்க கூடாதான். அவங்க வேலை செஞ்சா அதுக்கேற்ற சம்பளத்தை கொடு, இலவசமா எதுக்கு சம்பளத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்க. இலவசமா காசு கொடுக்குறது தப்புன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் சேர்ந்த திரு சாட்டை துரைமுருகனுக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க இலவசமா காசு பெற்றுக்கிறீங்க திரள் நிதின்ற மூலியமா, எதுக்கு நீங்க இலவசமா காசை பெற்றுக்கிறீங்க? மக்கள் வரி பணத்தை மக்களுக்கு கொடுக்கறது தவறாம். ஆனா இவங்க மக்கள் உழைக்கிற காசை வாங்கி இவங்க ஆடம்பரமா வாழ்றதோ இல்ல மாநாடு நடத்துறதோ இல்ல மிகப்பெரிய சென்னையில திருவேற்காட்டுல மிகப்பெரிய மண்டபத்துல கட்சியோட கலந்தாய்வு வைக்கிறதோ நியாயப்படுத்துவது என்ன மனநிலை? காசு உதவித்தொகை கொடுப்பது தவறுனா நீங்க திரள் நிதி வாங்குறதும் தவறு தான். உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இல்ல நீ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு என்ன நல்லது செஞ்சுட்ட? நாங்க போராடணும், நாங்க இனத்திற்காக போராடணும், நாங்க இயற்கை வளங்களுக்காக போராடணும் அப்படின்றாங்க. இப்போ மலைகளுக்கு மாநாடு வைக்கிறாங்க, மரங்களுக்கு மாநாடு வைக்கிறாங்க, கடலுக்கு மாநாடு வைக்கிறாங்க. இப்போ மலைகளை கொள்ளையடிக்கிறது யாரு? இப்போ ஆட்சியில் இருக்கவங்க, முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க. மரங்களை வெட்டி காசாக்குறது யாரு? இப்போ ஆட்சியில் இருந்தவங்க, முன்னாடி ஆட்சியில் இருக்கிறவங்க. மண் வளத்தை கொள்ளையடிக்கிறது யாரு? இப்போ ஆட்சியில் இருக்கவங்க, முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க. இதெல்லாம் கொள்ளை போறதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஆட்சியில் இருந்தவங்க, முன்னாடி ஆட்சியில் இருக்கிறவங்க. அவங்க தான் அதை தடுக்கணும், அதை தடுக்கல. அவங்க மீதே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, இந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் இதெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்ட்டு. ஆனா அந்த கட்சியை விட, திமுகவை விட, அதிமுக விட மலைகள் மாநாடுல விஜய் அதிகமா விமர்சிக்கிறதான காரணம் என்ன? விஜய் தான் மரத்தை வெட்டுறாரா? இல்ல விஜய் தான் மண் வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாரா? அவர் தான் லாரி வச்சு மண் அள்ளுறாரா? அவர் தான் மலைகள் எல்லாம் வெட்டிட்டு போறாரா? அப்போ திமுக அதிமுக விட விஜயை மண் மாநாட்டிலேயோ மலை மாநாட்டிலேயோ கடல் மாநாட்டிலே விமர்சிப்பதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா கொழுத்த பணம், ஒன்றும் பொறாமை. தன்னை விட ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அது பொறாமை, பணம். சீமான் அவர்களை விட சாட்டை துரைமுருகனை பாருங்களேன். சாட்டை துரைமுருகனை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெள்ளையா இருக்கக்கூடிய கிராமத்து பையன் எப்படி இருப்பானோ அப்படிதான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருப்பாங்க. நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த கோயம்புத்தூர், திருச்சி அந்த சைடில் வெள்ளையா பசங்க சுற்றிட்டு இருப்பாங்க பாரு, கிராமத்து பசங்க, அந்த மாதிரி இருப்பாரு. இன்னைக்கு சாட்டை துரைமுருகனை பாருங்களேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அமெரிக்கால இருந்து ஒருத்தன் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருப்பால, அந்த மாதிரி இருப்பாங்க. கொழுத்த பணம் இருந்தால் தான் இப்படி இருப்பாங்க. இந்த அமெரிக்கன் படத்துலலாம் இந்த அமெரிக்கன் மாப்பிள்ள வருவாங்கல்ல, ஹீரோயினையும் காதலிப்பாங்க. ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ள அமெரிக்கால இருந்து வருவாங்க. அது அமெரிக்கன் மாப்பிள்ள எப்படி இருப்பாங்க? அப்படிதான் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கொழுத்த பணம். இந்த 1.5 ஆண்டுகளா 2 ஆண்டுகளா யாருக்கு லாபமோ நஷ்டமோ விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுல திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் காட்டுல பண மழை தான். அதுதான் அவர் அப்படியே ப்ரெஸ்ஸா அப்படியே ஒரு லைனா ஒரு சட்டை அப்படியே லைட்டா மடியாம அப்படியே நல்லா மூஞ்சில நல்லா பளபளன்னு நல்லா ஹேர் ஸ்டைலுக்கே ₹1,00,000 செலவு பண்ணியிருப்பார் போல. இவங்க தான் ஏழ்மை அரசியல் பண்றாங்களா? விஜய் அவர்கள் அடிப்படையா ஒரு சொந்த வீடு இருக்கணுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சொந்த கார் இருக்கணுங்க அப்படின்னா அந்த அளவு அவங்க பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசுறாங்க. ஏதோ இலவசமா கார் கொடுப்பீங்களாமே, கார் கொடுப்ப தம்பி, சோறுக்கு என்ன பண்ணுவேன், ஏதோ ரைமிங்கா பேசுறாராம், காரு சோறு மோருன்ட்டு. அதாவது அந்த அளவு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. ஏன் அவங்க வாழ்க்கை தரம்லாம் அவ்வளோ முன்னேறக்கூடாதா? சோறுக்கு கஷ்டப்பட மக்களுக்கு சோறு கொடுத்தா போதும்னு நினைக்கிறது என்ன மனப்பான்மை? ஒருத்தவங்க கல்யாணம் பண்றான், ஒரு குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குது. இப்போ அவன் ஃபோர்ஸ் போகணும் பைக்கில், எப்படி போவான்? இப்போ அவன் போகிறான்,
பைக்கில் முன்னாடி ஒரு குழந்தைய பின்னாடி உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒரு மனைவி கிட்ட ஒரு குழந்தைய பிடிக்க சொல்லி ஃபோர்ஸ் போகிறான். திடீர்னு மழை பெய்யுது. அங்கேருந்து செங்கல்பட்டு போகணும், எவ்வளோ நேரம் போவான் பைக்கில்? இங்கேருந்து ஆவடி போகணும், இங்கேருந்து எண்ணூர் போகணும்னா எப்படி போவான்? மலையில் நனைஞ்சாதான் தன்னோட குழந்தைகளை கூப்பிட்டு போவான். அவன் மலையில் நனைஞ்சா பிரச்சனை கிடையாது, தன்னுடைய குழந்தையும் மலையில் நினைஞ்சதை நினச்சி அவன் கஷ்டப்பட்டுட்டு பைக்கை ஓட்டிட்டு போவான். இல்லை எங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போவான். இல்லை வெயில் அடிக்குது, இப்போ அடிக்கிற வெயில் கூட விடுங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் வெயில் அடிக்கக்கூடிய வெயிலை பாருங்க. அந்த வெயிலில் 1 மணி நேரம் தன்னுடைய குடும்பத்தை பைக்கில் கூப்பிட்டு திரு சீமான் அவர்கள் எங்கன்னா போவாரா? தன்னுடைய மனைவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு தன்னுடைய மகனை முன்னாடி உட்கார வச்சுட்டு இன்னொரு பையனை வந்து பிடிச்சிக்க சொல்லிட்டு பைக்கில் போவாரா? அப்படி போகக்கூடிய நபர்களுக்கு காருன்றது ஒரு எட்டா கனி. அவன் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்படின்னா ஒரு காரை வாங்கிடணும், அப்போதான் குடும்பத்தை எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வெளியே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு அதோடைய அருமை தெரியும். நீங்கள் திறநிதியை திருட்டி ஃபார்ச்சுனர் கார் வாங்கி தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வருவீங்க, நல்லா ஏசியை போட்டு குளுன்ட்டு. அவன் வெயிலையும் மழையிலையும் தான் நனைஞ்சா பரவாயில்ல, தான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, தன்னுடைய குழந்தையும் எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போவோம், மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே அவனுக்கு அதோடைய வழி தெரியும். ஒரு மனிதன் சாதாரணமாக அவனுடைய வாழ்க்கை தரம் ஒரு காரு ஒரு வீடு அளவுக்கு வளரணுங்க, அதுதாங்க வளர்ச்சின்னு அவர் பேசினா, காரு வாங்கிடுவேன், காரு கொடுத்துருவோம் தம்பி, சோறு எங்கே கொடுப்ப அப்படின்றதுலாம் என்ன மனநிலை? அவனுக்கு சோறு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மனநிலை? எனக்கு புரியல. அப்போ நீங்கள் சோறு தான் முக்கியம்னா உங்களுடைய ஃபார்ச்சுனர் காரை வச்சுட்டு 10 பேருக்கு சோறு போடலாம்ல? தொடர்ந்து திரிஷா, விஜய், சங்கீதா குறித்து ஆபாசமா அவதூறா பேசுறது திரு சாட்டை துரைமுருகன். அவ்வளோ யோக்கியமா நீங்க? சீமான் அவர்களுடைய சொந்த கதையை சோக கதையை எடுத்தா அவ்வளோ நல்லவங்களா நீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. உங்க குப்பையெல்லாம் கிளறணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நாரும். ஆனால் நீங்க அடுத்தவன் வீட்டு கதையை வந்து அசிங்கமா மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு கதை உங்க வீட்டை பத்தி யாருன்னா தப்பா பேசுனா உடனே வழக்கு கொடுக்குறீங்கல்ல? எத்தனை பேர் மேலே அந்த மாதிரி வழக்கு கொடுத்துருக்கீங்க? திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே என்னுடைய குடும்பத்தை பற்றி திருச்சி சிவா அவருடைய மகன் வந்து அவதூறாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க பேசும்போது என்ன மனநிலையில் எவ்வளோ வந்து அவங்க மனசு கஷ்டப்பட்டதோ அதே மாதிரி தானே இன்னைக்கு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும். அதை யோசிக்கிறீங்களா? இப்போ கொடுத்த காசு வருது, எவன் என்ன பேசுனா என்ன, நம்ம பேசுறத பேசுவோம் தானே பேசுறீங்க. அன்னைக்கு அவங்களும் அப்படி தானே இருந்திருப்பாங்க. திரிஷா, விஜய் அவர்கள், சங்கீதா அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுற அளவு யோக்கியவான்கள் கிடையாது. ஈழத்துல பெண்கள் குழந்தைகள்லாம் கொத்தா செத்து மடியும் போது இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா, என்னை வந்து கட்டாய கருக்கலைப்பு பண்ணாங்க, என் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காலகட்டம் தெரியுமா? அங்க ஈழத்துல பெண்கள் குழந்தைகளும் செத்து மடிந்த காலகட்டம் தான் இங்க விஜயலட்சுமியோட அவர் சேர்ந்து வாழ்ந்த காலம், இந்த கருக்கழிப்பு பண்ண அந்த காலம். அங்க கொத்தா செத்து மடியும் போது இங்க என்ன பண்ணிட்டு நீங்க அடுத்தவனுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசக்கூடாது, மிகப்பெரிய தவறு. ஆனா நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் மிக கேவலமா இருக்குது. நீங்க செய்யக்கூடிய அரசியல் தமிழனை வாழ வைக்கணுன்றதுக்காக பண்ணக்கூடிய அரசியல் மாதிரி இல்லை, தமிழனை அழிக்கணும் அப்படின்ட்டு பண்ணக்கூடிய அரசியல் மாதிரி இருக்கு. தமிழ் தேசியத்து மேல இனிமேல் மக்களுக்கு நம்பிக்கையே வரக்கூடாது. இன்னொருத்தவன் தான் எவனா தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வந்தானா அவனை மாதிரி தான் இருப்பான், சீமான மாதிரி தான்டா இவனும் இருப்பான், அதனால இவனை ஆதரிக்க கூடாதுன்ற மனநிலைக்கு மக்களை கொண்டு போற அளவு நீங்க செய்யக்கூடிய தமிழ் தேசியம் இருக்குது. தமிழ் உணர்வு மிக்க இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் 2018-19 நாம் தமிழர் வந்து சேர்ந்தாங்க. அந்த தமிழ் தேசியத்துல ஓரளவு அறிவு பெற்ற நபர்கள்லாம் நாம் தமிழரை விட்டு போயிட்டாங்க. தமிழ் தேசியத்தை பத்தி ஓரளவு தெரிந்து கொண்ட நபர்கள் நாம் தமிழரை விட்டு போயிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டா நாம் தமிழரே இருக்குமான்னு தெரியல. அடுத்தவன் கொள்கை கேட்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய கொள்கையை நீ பின்பற்றியான்னு பார்த்துக்கோ. அவன் கொள்கை என்ன, இவன் கொள்கை என்ன? இங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் இருக்கு, திராவிட கொள்கை இருக்கு, பெரியாரிசம் இருக்கு, அம்பேத்கரிசம் இருக்குது, கம்யூனிசம் இருக்குது, இப்படி பல கொள்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, சென்டரிசம் இருக்குது, இப்படி பல கொள்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கொள்கைக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது, நல்ல தலைவருக்கு தான் தமிழ்நாட்டில் பஞ்சம். யார் வேணா என்ன கொள்கை வேணா பேருக்குன்னு வச்சுக்கலாம், அதை பின்பற்றாங்கன்னு கேட்டால் எவனும் பின்பற்றலை. அதுதான் இங்கே பிரச்சனையே. நல்ல கொள்கையோட பெயரை வச்சுக்கிட்டு அதில் 4 உங்களை மாதிரி 28-20 கொள்கையை வச்சுக்கிட்டு அதில் எதுவுமே பின்பற்றாம மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் செஞ்சா உங்களுக்கு ஓகேவா? நேத்திக்கு காங்கிரஸ் கூட தாவேக்கா கூட்டணி வச்சிரும்ன்ட்டு காங்கிரஸை அவ்வளோ கேவலமான கட்சி, அது கூடலாம் தாவேக்கா கூட்டணி வைக்குதுன்ட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் திரு சாட்டை துரைமுருகன். இன்னைக்கு என்டிஏ கூட கூட்டணி தாவேக்கா போயிடும்ட்டு என்டிஏ பற்றி என்டிஏ எவ்வளோ மோசமான ஒரு கட்சி, அது கூட தாவேக்கா கூட்டணி வச்சிருன்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துருக்காரு. நாம் தமிழர் அழிவதற்கு முக்கியமான காரணமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இவர் செய்யக்கூடிய அரசியல் நாம் தமிழரை அழிக்கக்கூடிய அரசியல். இன்னைக்கு ஆனால் அவருக்கு வியூஸ் வரலாம், காரணம் நாம் தமிழர் பார்க்கல,
திமுக காரன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, திமுகவோட யூடியூபர்ஸுக்கு வியூஸ் போல. யாருனால? சாட்டை துரைமுருகன் நல்ல வியூஸ் போல. பேரடி இந்திரகுமாரும் மில்டனுக்கோ மைனரோ பார்த்துட்டு இருந்தாங்களே, இந்த ஆபாச யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருந்த அந்த யூடியூப் சேனல்லாம் இன்னைக்கு ஓடலை. காரணம் என்னன்னா, திரு சாட்டை துரைமுருகன் அந்த திமுக வியூஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. மற்றபடி ஒத்துமொத்த அரசியலுக்கு இந்த சாட்டை துரைமுருகன் செய்யக்கூடியது மிகப்பெரிய கெடுதல். இந்த பெரிய நீ அணில் வேட்டையனா தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சித்து அணிலை ஒழிச்சிருவேன் அப்படின்றாங்க. அணிலை நீ துரத்தி தான் அடிக்கணும் தம்பி. ஆமை 8 வச்சாலும் அது குப்புறப்படுத்தி செத்து போயிடும். சாப்பிட போகலாம் செத்து போயிடும். பரல முடியாமல் அதே தண்ணி இன்னும் குடிக்காமல் செத்து போயிடும். அவ்வளோதான். உங்களெல்லாம் வேட்டையாடுறது ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு பெரிய அணில் வேட்டைன்ற மாதிரி தொடர்ந்து நான் 10 வீடியோ போட்டோம்னு வச்சுங்களேன், முடிஞ்சிடுச்சு கதை. தொடர்ந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க தாவேக்கால. தொடர்ந்து தமிழ் தேசியத்தையும் சீமான் அவர்களையும் சாட்டையும் விமர்சிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நீ இத்தனை வருஷமா கஷ்டப்படுற. ஒரு மீட்டிங் போதும் விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழரை விமர்சிச்சா. ஆனால் அது அவருடைய நோக்கம் கிடையாது. அதற்காக அவர் அரசியலுக்கு வரல. அவருடைய அரசியல் பாதைன்றது வேற. திரு சீமான் அவர்களுமே சொல்லிட்டார், நம்மளோட அரசியல் பாதை வேற. நம்ம வந்து விஜய தம்பியை விமர்சிக்க வேண்டாம், நம்ம பாதையில் நம்ம போவோம் அப்படின்னா, திரு சாட்டை துரைமுருகன் சீமான் அவர்களுடைய பேச்சு கேட்கலையா? தலைவர் அவர்களுடைய பேச்சு கேட்கலையா? இல்லை அது வந்து மக்களுக்காக சும்மா போய் சொல்லிட்டு அவரே இங்கே வந்து பேச வேணாம்னு சொல்லிட்டு இங்கே பேசுங்கன்னு சொல்கிறாரா? யாரை திமுக கூட நம்பிடலாம் போல இருக்கு. இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழரை நம்ப முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் தமிழரை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வீடியோவில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.